أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين آمنوا وهاجروا وجاهدوا في سبيل الله بأموالهم وأنفسهم أعلم درجة عند الله أولئك هم الفائزون. صدق الله العليم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: الجهاد في سبيل الله. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் நிகரில்லாத அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், பாக்கியம் நிறைந்த தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு இறை இல்லம் வருகை இருந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும், உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் இறையருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஏவியதை எடுத்து நடக்கவும், அவர்கள் எச்சரித்ததிலிருந்து தவிர்த்து வாழக்கூடிய உயர்வான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த குற்றங்களையும் குறைகளையும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு, இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நெருங்காது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். நாம் வாழ்கின்ற இந்த இந்திய மண்ணிலும் உலக அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் அமைதியான வாழ்வை வாழ்வதற்குரிய நிலையை அல்லாஹ் விஸ்தீர்ணமாக்கி தருவானாக. ஆமீன். நாம் குழுவிருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்தின் வளர்ச்சிக்காக உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அவனது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சத்திய சன்மார்க்கம் இஸ்லாத்தில் ஒவ்வொரு கடமைகளுக்கும் தனித்துவமான அந்தஸ்துகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். சஹாபா பெருமக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா அமல்களையும் நிறைவாக செய்ய வேண்டும் என்கின்ற ஆவலில் வாழ்ந்தவர்கள். நாம் இன்றைய காலத்திலும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான முன்னுதாரணமாக அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் இந்த மார்க்கத்தை முழுவதுமாக பற்றி பிடித்து அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆண்களுக்கு நிகரான வாழ்க்கையை, ஆண்களுக்கு நிகரான தியாகத்தை, ஆண்களுக்கு நிகரான அர்ப்பணிப்புகளை செய்தவர்கள் சஹாபியத்தான பெண்மணிகள். நம்முடைய வாழ்க்கையில் பெருமானாருடைய தோழர்களுடைய
வாழ்க்கையின் வரலாற்றை தெரிந்து கொள்வது அவசியம் என்பது போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட பெண்மணிகள், சஹாபியத்தான பெண்மணிகளினுடைய வாழ்வின் வரலாறுகளை நாம் அறிந்து வைத்திருப்பது அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய இன்றைய காலத்தில் வாழக்கூடிய பெண்கள் சஹாபியத்தான பெண்மணிகளினுடைய அர்ப்பணிப்பை குறித்து அறிந்து வைத்திருப்பது மிக அவசியம். ஆண்கள் யுத்தத்தில் பங்கெடுப்பார்கள், எதிரிகளோடு போர் செய்வார்கள், எதிரியை வீழ்த்துவார்கள், இந்த மார்க்கத்திற்கான வெற்றியை பெற்றுத் தருவார்கள். அல்லது எதிரியின் மூலமாக அவர்கள் வீழ்த்தப்பட்டால் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் வழங்கக்கூடிய ஷஹீத் என்கின்ற உயிர் தியாகம் என்கின்ற மிகச்சிறந்த ஒரு அந்தஸ்தை அவர்கள் பெறுவார்கள். ஆண்களினுடைய நிலைப்பாடு இது. ஆனால் பெண்களும் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல் அன்றைய பெண்களுக்கு இருந்தது. அமல்களில் நமக்கான ஆர்வம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ்விற்காக வேண்டி நான் செயல்படுகிறேன் என்கின்ற மன தூய்மை என்பது இருக்க வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அண்ணல் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்களே சொல்றாங்க, குல்து யா ரசூல் அல்லாஹ், நபியிடத்தில் நான் கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே, அலன் நிசாயி ஜிஹாதும், பெண்களுக்கு யுத்தம் செய்வது என்பது இல்லையா, பெண்கள் மீது அது கடமை இல்லையா என்று கேட்டார்கள். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு மார்க்கத்தினுடைய அடையாளங்களை சுமந்து கொண்டு மார்க்கம் தடை செய்யக்கூடிய காரியங்களை துணிச்சலாக செய்யக்கூடிய சில பெண்மணிகள் இன்றைய காலத்தில் நாம் பார்க்கிறோம். வெள்ளிக்கிழமை எங்களுக்கு சிறப்பு தொழுகைக்குரிய நாள். ஒரு பெண்ணு இஸ்லாத்தினுடைய அடையாளமான புர்காவை அணிந்து கொண்டு ஒரு 50 வயதை கடந்திருப்பார்கள். அந்த பெண்ணு சொல்றாங்க, மீடியாக்கள் முன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய பதில், வெள்ளிக்கிழமை சிறப்பிற்குரிய தொழுகை எங்களுக்கு உண்டு, அதை விட்டு நான் இந்த படக்காட்சிக்கு வருகின்றேன், அது பயனாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வார்த்தை. வெள்ளிக்கிழமை தொழுகை ரொம்ப முக்கியம். அதை துறந்து அதை விட்டு சினிமா காட்சியை பார்ப்பதற்காக வந்தேன், எனக்கு பயனளித்தது. இந்த வார்த்தை சாதாரணமாக நம்முடைய செவிகளில் விழுந்து நகர்ந்து விடக்கூடிய வார்த்தை அல்ல இது. அந்த பெண்மணி இஸ்லாமிய பெண்ணினுடைய அடையாளம் இல்லாத நிலையில் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தால் இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இல்லை. சிந்தித்து பார்க்க வேண்டும். முக்கியமான இந்த உம்மத்திற்கு சிறப்புக்குரிய நாளாக வழங்கப்பட்ட இந்த ஜும்மாவுடைய நாள், அந்த நாளினுடைய அமலையும் நினைவுபடுத்தி அதை செய்யாமல் வந்திருக்கிறேன், அதற்கு பயனாக இந்த காட்சிகள் எனக்கு அமைந்தது என்றால் ஈமானினுடைய இறை நம்பிக்கையினுடைய பலகீனம், ஈமானில் எந்த அளவிற்கு நீங்கள் பலகீனமாக இருக்கிறீர்கள், உங்களுடைய மார்க்கத்தை எந்த அளவிற்கு நீங்கள் கேலிக்கூத்தாக ஆக்கி விடுகிறீர்கள், மார்க்கத்தினுடைய பிரதான கடமை அது எவ்வளவு சர்வ சாதாரணமாக உங்களுடைய வார்த்தையில் ஆக்கப்பட்டு விட்டது. எப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் வாழ்ந்த மார்க்கம் இது, சத்திய மார்க்கம். எவ்வளவு பெரிய தியாகங்களை, அர்ப்பணிப்புகளை இந்த மார்க்கத்திற்காக செய்த பெண்மணிகள் நிறைந்த சமுதாயம் இது. இந்த சமுதாயத்தினுடைய வழித்தோன்றல்களில் இருந்து கொண்டு இந்த சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த அடையாளங்களையும் தன்னுடைய மேனியில் பொருத்திக் கொண்டு இந்த வார்த்தையை சொல்கின்ற பொழுது ஒரு கணம் யோசித்திருக்க வேண்டாமா?
ஒரு வினாடி சிந்தித்து பார்த்திருக்க வேண்டாம். உலக அரங்கில் எல்லோரும் பார்ப்பார்கள், நாம் இஸ்லாமிய பெண் என்கின்ற அடையாளத்தோடு நிற்கிறோம் என்கின்ற அந்த வெட்க உணர்வு ஒரு வினாடி உன்னுடைய சிந்தையில் பட்டிருந்தால், ஒரு சிந்தனைக்கு வந்திருந்தால் இந்த வார்த்தை வந்திருக்குமா? அருமையானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாரிடத்தில் கேட்கிற கேள்வி, கேட்பது என்பது கடை வீதிக்கு அழைத்து செல்லுங்கள், சலுகைகள் தரப்பட்டிருக்கக்கூடிய வியாபார ஸ்தலங்கள், பொருள் காட்சிக்கு என்னை அழைத்து செல்லுங்கள், பூங்காவிற்கு அழைத்து செல்லுங்கள், அதற்கு நாங்கள் வரக்கூடாதா என்ற கேள்வி அல்ல அது. பூங்காவுக்கு நாங்கள் வரக்கூடாதா, பொருட்காட்சிக்கு நாங்கள் போகக்கூடாதா என்ற கேள்வி அல்ல அது. இந்த சத்திய மார்க்கத்தை உள்ளார்ந்து உணர்ந்து விளங்கி இந்த மார்க்கத்திற்காக வேண்டிய மார்க்கத்தை அழிக்க நினைக்கக்கூடிய எதிரிகளோடு போரிடக்கூடிய யுத்த களத்திற்கு வருவதற்கான அனுமதியை உம்மஹாத்துல் முஃமினீன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாரிடத்தில் கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ் அலன் நிசாஇ ஜிஹாதுன், அல்லாஹ்வின் தூதரே, பெண்களின் மீது யுத்தம் என்பது இல்லையா, ஜிஹாத் இல்லையா? கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் உண்டு, இருக்குது. அலை இன்ன ஜிஹாதுல்லா கிதால ஃபீஹி, அவர்களுடைய யுத்தத்தில் சண்டையிடுதல் என்பது இல்லை, மாறாக அவர்களுக்குரிய யுத்தம் என்பது அல் ஹஜ்ஜு வல் உம்ரத்து, ஹஜ்ஜும் உம்ராவும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நேரத்தில், இந்த காலத்தில் அதிகமானவர்கள் ஹஜ்ஜினுடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள், உம்ராவை நாடி செல்கிறார்கள். இந்த பயணத்தில் நிச்சயம் நெருக்கடிகள் என்பது நாம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும், சிரமங்கள் இருக்கும், இடையூறுகள் இருக்கும், நெருக்கடிகள் இருக்கும், இடவசதிகள் குறைவாக இருக்கும். நம்ம வீட்டில், சொந்த வீட்டில் நாம் விரும்பியது போல தூங்கி எழுவதற்கான நிலையில் மினாவினுடைய கூடாரங்களில் நமக்கான இடம் தரப்படாது. மினாவினுடைய கூடாரத்தில் சுருங்கச் சொல்வதானால் மறுமைக்கான நம்முடைய வாழ்க்கை பயணம் எது என்பதை மிக துல்லியமாக விளக்கி தரக்கூடிய உன்னதமான ஒரு பயணம் என்ன? ஹஜ்ஜினுடைய பயணம். எஹ்ராமினுடைய ஆடையை அணிகின்ற பொழுது வெண்ணிறமான ஆடை, தைக்கப்படாத ஆடை, இது நமக்கு எப்போது பொருத்தப்படும்? இது போன்ற ஒரு ஆடை எப்போது நமக்கு பொருத்தப்படும்? நம்முடைய உடலில் இருந்து ரூஹு பிரிந்து விடுமையானால், தூக்கம் மிகைத்து விடுமையானால், நாம் இந்த உலகத்தினுடைய நிலையில் இருந்து கண் அயர்ந்து விட்டோம் என்று சொல்வோமையானால், அந்த நேரத்தில் மையத்து என்று நம்மை எல்லோரும் அழைப்பார்கள். அந்த அழைப்பின் அந்த நேரத்தில் நமக்கு தரப்படக்கூடிய ஆடை, நாம் இதுநாள் வரையிலும் நம்மளுக்கு தேவையான ஆடைகளில் மிக அலங்காரமாக விலை உயர்ந்ததாக வைத்திருக்கக்கூடிய ஆடைகள் எத்தனையோ நம்முடைய இல்லத்தில் இருக்கும், நமக்கான அறைகளில் இருக்கும். அவைகளில் எந்த ஒன்றையும் எடுத்து நம்முடைய வேணியில் மானத்தை மறைக்க மாட்டார்கள், நம்முடைய உடலை மறைக்க மாட்டார்கள். அந்த ஆடைகளில் எதுவும் நம்மை அலங்கரிக்காது. விலை உயர்ந்த ஆடை, எது நமக்கான கம்பீரம், எது நமக்கான அழகு, எது நமக்கான கௌரவம் என்று நாம் எண்ணி ஆடையை அணிந்தோமோ, அந்த ஆடை அது அசையாமல் அப்படியே அறையில் தொங்கிக் கொண்டிருக்கும். தைக்கப்படாத ஆடை, தைக்கப்படாத வெண்ணிற ஆடை, அது நமக்கு அணிவிக்கப்படும். எஹ்ராமுடைய ஆடை நமக்கு நினைவுபடுத்துவது நமக்கான கஃன் ஆடையை நினைவுபடுத்துகிறது. மினாவினுடைய அந்த படுக்கையினுடைய அழகோல், கபிரில் நமக்கான எப்படி நம்முடைய உடல் வைக்கப்படுவதற்கான அளவு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தான் குழி தோண்டி இருப்பாங்க. குழி தோண்டப்படுதல் என்பது ஒரே சம அளவாகத்தான் இருக்கும்.
யாருக்காவது வித்தியாசப்படுமா? அல்லது அதில் ஏற்றத்தாழ்வு என்பது பார்க்கப்படுமா? அல்லது நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர், பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவர், அவருக்காக கொஞ்சம் விஸ்தீரணமா ஒரு 2 கபருடைய அளவுக்கு தோண்டுகிறோம் அப்படின்னு தோண்டப்படுமா? அகலப்படுத்தப்படுமா? எதுவும் கிடையாது. எல்லோரும் சமமானவர்கள். சஃப்ல எப்படி வரிசையா இருக்கிறோமோ, சஃப்ல தொழுகைக்காக நிற்கும் போது எப்படி வரிசையாக நாம் நிறுத்தப்படுறோமோ, அது மாதிரி தான் நம்முடைய கபருடைய அடக்க ஸ்தலமும், நமக்கான ஒதுங்கும் இடமாக இருக்கக்கூடிய கபருடைய வீடும் அப்படித்தான். ஒருவரோடு ஒருவர், ஒருவருக்கு பின் ஒருவர், ஒருவரை அடுத்து மற்றவர். நமக்கு முந்தி இருப்பவர் யார் என்பது நமக்கு தெரியாது. நம்மை அடுத்து வருபவர்கள், நமக்கு பக்கத்தில் வரக்கூடியவர் யார் என்பது நமக்கு தெரியாது. கேரளத்தில் அயல் தேசத்தில் இருந்து, வெளிநாட்டில் இருந்து வந்த ஒருவர், அந்த ஊருடைய வழமை என்னன்னா, கபரை முன்னதாகவே தோண்டி வச்சிருவாங்க. ஜனாசாக்கள் அடக்கப்படுவதற்கான கபரை தோண்டிடுவாங்க. ஒரு ஜனாசா விழுந்துருச்சுன்னு சொன்னா கபரினுடைய வேலைப்பாடுகள் அதிகமாக தேவைப்படாது. ஏற்கனவே கபரு தோண்டி வச்சிருப்பாங்க. ஜனாசா குளிப்பாட்டப்பட்டு நல்ல முறையில் அடக்கம் செய்வது வழமை. இந்த கபரு தோண்டக்கூடிய பணியில் வெளிநாட்டிலிருந்து விடுப்பில் வருகின்ற ஒருவரும் கலந்து கொண்டு கபரை தோன்றார். நாமெல்லாம் பார்த்திருக்கக்கூடிய செய்தி. தோண்டிய அடுத்த நாள் அவரே அந்த கபரில் அடக்கப்படுகிறார். அவரே அந்த கபரில் அடக்கம் செய்யப்படுகிறார். மனிதனுடைய வாழ்க்கை என்பது இவ்வளவுதான், குறுகிய காலம்தான். நாம வேண்டுமானால் நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய கனவுகளை, நம்முடைய சிந்தனைகளை 1000 ஆண்டுகளை தாண்டி நாம் வாழ்வது போல நாம் கட்டமைத்துக் கொள்ளலாம். நம்ம அப்படித்தான் நம்ம எண்ணி வச்சிருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும்? நம்முடைய ஆயுளை விட நீண்டதாக இருக்கும். நம்முடைய ஆயுளை எல்லாம் எப்படி வச்சிருப்பான்? நம்முடைய எண்ணத்தை விட குறுகியதாக எல்லாம் வைத்திருப்பார். கபறுகள் நமக்கு முன்னால் யார் இருக்கிறார், நம்மை அடுத்து எவர் வந்து அடங்குவார் நம் அருகில் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. கபருடைய தோற்றம் எல்லோருக்கும் சமமாகத்தான் இருக்கும். யாருக்கும் அங்கு வித்தியாசங்கிறது இருக்காது. மினாவினுடைய அந்த படுக்கையினுடைய பகுதி ஹஜ்ஜிக்கு சென்ற ஹாஜிகளுக்கு தெரியும். ஒரு சிறிய அளவில் உண்டான ஒரு பெட்டு, இந்த அளவுக்கு வைங்க, இந்த அளவான பெட்டு தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இடம் தான். இந்த இடத்துக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் படுத்துக் கொள்ள வேண்டும். நெருக்கடிகள் இருக்கும், சிரமங்கள் இருக்கும், நெரிசல்கள் இருக்கும். அரஃபாவுடைய அந்த நாளில் மகரிபில் இருந்து கிளம்பக்கூடிய அந்த பெரும் கூட்டம், அல்லாஹ் ஒவ்வொரு அத்தாட்சிகளையும் அங்கு நிதர்சனமாக நம்முடைய கண்களுக்கு முன்னால் காட்டிக்கொண்டே இருப்பார். அப்படி கிளம்பி வரக்கூடிய நேரத்தில் சிலர்கள் வாகனத்தில் பயணிப்பார்கள், சிலர்கள் நடந்தே வருவார்கள். அரஃபாவில் இருந்து முஸ்தலிஃபா என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மைதானம். அந்த மைதானங்களில் கூட்டங்கள் நிரம்பி லட்சக்கணக்கானவர்கள் ஹஜ்ஜினுடைய ஹாஜிகள் மலைப்பகுதிகளெல்லாம் அவர்கள் ஏறி அமர்ந்திருப்பார்கள். அந்த காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஊருடைய இந்த கிராம பகுதிகளில் சில பெரிய மரங்களை வெண்ணிற கொக்குகள் வந்து அடைகின்ற பொழுது, அந்த மாலை நேரத்தில் அந்த இருள் சூழ்ந்த நேரம், லேசான இருள் சூழக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மரத்தை பார்க்கின்ற பொழுது மரம் முழுக்க வெண்மையாக இருப்பது போல, அதை விடவும் கண்கொள்ளாத ஒரு காட்சி மழை முழுக்க வெண்மையாக இருக்கும். இஹ்ராமுடைய ஆடைகள் ஹாஜிகள் எல்லோரும் அமர்ந்திருப்பார்கள். அங்கு படுத்து உறங்குவதற்கான இடம் இருக்குமா? சொகுசா படுத்து தூங்குறதுக்கான வசதி இருக்குமா? இருக்காது. வெட்டை வெளியான பகுதி. அமர்ந்திருப்பார்கள்.
ஒருவருக்கொருவர் உரசிய நிலையில் அமர்ந்திருப்பார்கள். லட்சோப லட்சம் மக்கள் ஒன்று கூடக்கூடிய அந்த இடம், அந்த இடத்திலும் நெருக்கடிகளை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னு சொன்னா சும்மா இல்லை. பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னா, அல்லாஹ் ஏதோ ஹரமு போய் நீங்க பார்த்துட்டீங்க, மதீனாவுக்கு போயிட்டு வந்துட்டீங்க, சஃபா மர்வாக்கு மத்தியில நடந்து தொங்கோட்ட ஓடிட்டீங்க, மினாவில் போய் தங்கிட்டீங்க அப்படி இதல்ல. ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு செயல்களிலும் வரக்கூடிய துன்பங்களை, நெருக்கடிகளை, இடையூறுகளை சகித்துக் கொள்ளக்கூடிய மனோநிலைகளை நீங்கள் வளர்க்கின்ற பொழுது, அல்லாஹ்விற்காக வேண்டி இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், பொறுத்துக் கொள்கிறேன், இறைவா உனக்காக வேண்டி நான் அடிபட்டு விட்டேன் என்று அந்த நிலையில் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் சொல்லையும் நீங்கள் அமைத்துக் கொள்கின்ற பொழுது, அல்லாஹ் அதற்காக பரிசாக தருவதுதான் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். குழந்தைகளை அன்று பிறந்த பாலகனை போன்று அவர் திரும்புகிறார். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மஹாத்துல் முஃமினீன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த கேள்வி, பெண்களுக்கு ஜிஹாத் இல்லையா என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் உம்ராவையும் ஹஜ்ஜையும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இப்ப எல்லா காலத்திலும் அர்ப்பணிப்பு என்பது எல்லா அமல்களிலும் இந்த மார்க்கம் வைத்திருக்கிறது. முழுக்க முழுக்க இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தவர்கள் ஆண்களும் உண்டு, சஹாபாக்களில் சஹாபியத்தான பெண்மணிகளும் உண்டு. நாம் நினைவு கூற வேண்டும் அவர்களை. இந்த ஹஜ்ஜி போன்ற காரியங்களை, உம்ரா போன்ற காரியங்களை மார்க்கத்திற்காக வேண்டி ஒவ்வொரு அமல்களையும் நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது, நமக்கு முன் வாழ்ந்த சஹாபியத்தான பெண்மணிகள், சஹாபாக்கள், அவர்கள் செய்த தியாகங்களுடைய அந்த அர்ப்பணிப்பினுடைய உணர்வுகளை, செயல்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த உம்மு அம்மாரா என்று அழைக்கப்படக்கூடிய பெண்மணி, பல்வேறு யுத்தங்களில் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். காயப்படக்கூடிய முஸ்லிம் சமூகத்தில் எதிரிகளோடு போர் செய்து காயம் ஏற்படுமையானால் அந்த காயத்திற்கான மருந்தை தரக்கூடிய ஒரு பணியை மேற்கொள்ளக்கூடிய நிலையில் பல்வேறு யுத்தங்களில் அந்த பெண்மணி அவர்கள் கலந்திருக்கிறாங்க, அந்த தாயார் கலந்திருக்கிறார்கள். உஹதுனுடைய யுத்தம், அந்த உஹதுனுடைய யுத்தத்தில் அவர்களுடைய கணவர் ஸைத் இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அந்த தாயாருடைய இரு மகன்கள் ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு ஆகிய இரு மகன்களும் கணவரும் அந்த தாயாரும் ஆக அந்த குடும்பத்தில் 4 நபர்களும் உஹதுனுடைய யுத்தத்தில் பங்கெடுத்தார்கள். நாம் ஒரு காரியத்தை, இன்றைக்கு மார்க்கத்திற்கான ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதில் இதை நாம் செலவிட வேண்டுமா, இந்த நேரத்தை நாம் அர்ப்பணிக்க வேண்டுமா, இந்த காரியத்தை நாம் செய்தே ஆக வேண்டுமா என்று நாம் எண்ணுகிறோம். அருமையானவர்களே, அவர்கள் மார்க்கத்திற்காக வேண்டி தன் செல்வத்தையும் தன் உயிரையும் எல்லாவற்றையும் அவர்கள் அர்ப்பணித்தார்கள். அந்த அர்ப்பணிப்பை அல்லாஹ் அங்கீகரித்தான். அந்த அர்ப்பணிப்பினுடைய எண்ணத்தின் பின்னணியில் இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இது இஸ்லாமிய மார்க்கம் சாதாரணமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் அதனுடைய தன்மை, அதனுடைய கண்ணியத்தை நம்மால் உணர முடியவில்லை. ஆனால் அன்றைக்கு அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்தை முழுவதுமாக அவர்கள் பற்றி பிடித்தார்கள். சாதாரணமானதாக அல்ல, முழுமையாக அவர்கள் அங்கீகரித்தார்கள். தன்னுடைய சொல் செயல் எல்லாம் அல்லாஹ்விற்காக வேண்டி அமைய வேண்டும் என்பதை விரும்பினார்கள். தன்னையும் தன்னுடைய செல்வங்களையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய கணவன்மார்களையும் எல்லாவற்றையும் அல்லாஹ்விற்காக வேண்டி அர்ப்பணம் செய்தார்கள். உம்மு அம்மாரா இந்த பெண்மணி யுத்த காலத்தில் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நேரம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்கின்ற ஒரு வதந்தி, ஒரு செய்தி பரவுகிறது. காதில் கேட்ட மாத்திரத்தில் பெருமானாரை தேடி வருகிறார்கள். அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் சகிதமும் பெருமானாரை தேடி வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதை கண்டுகொண்டு மகிழ்ச்சியில் அந்த உஹதினுடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட அனைவர்களுடைய காதில் விழும்படியான உரத்த குரலில் சத்தமிட்டு சொன்னார்கள், அல்லாஹு அக்பர்
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதோ ஹயாத்தோடு இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்தில் மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பை அந்த தாயார் அவர்கள் வழங்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருந்து சில சஹாபாக்கள் எதிரிகளிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அம்புகளையும் ஈட்டிகளையும் எதிர்கொண்டு பெருமானாரை காத்து கொண்டிருந்த அந்த நேரத்திலும் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதில் மிக தீவிரமாக செயல்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹதுடைய யுத்தத்திற்கு பின்னால் அவர்கள் சொல்லிய ஒரு செய்தி, உம்மு அம்மாராவை என்னுடைய வலப்பக்கத்திலும் என்னுடைய முன்பகுதியிலும் என் இடப்பக்கத்திலும் நான் பார்த்தேன். அவர்கள் வேகமாக எதிரிகளிடமிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்களையும் அவர்கள் தடுத்து கொண்டிருந்தார்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்படியானால் அந்த யுத்தத்தில் பெருமானாரை பாதுகாப்பதற்காக வேண்டி எவ்வளவு தூரம் அந்த தாயார் அர்ப்பணிப்பு செய்திருப்பார்கள். கவியாளர்களே, நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆண்களுக்கு நிகரான அர்ப்பணிப்பை, தியாகத்தை அன்றைக்கு வெளிப்படுத்தியவர்கள் பெண்களில் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒருவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்நோக்கி வரக்கூடிய அம்பை அவர்கள் எதிர்கொண்டார்கள். அப்படி வந்த ஒரு அம்பு அவர்களுடைய புஜத்தில் கடுமையான ஒரு காயத்தை ஏற்படுத்தியது. கடுமையான ஒரு காயம் ஏற்பட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் மிக மெதுவாக நடந்து வந்தார்கள். வந்து அந்த இடத்தில் நபியிடத்தில் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நானும் என் கணவரும் என் 2 மகன்களும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி இந்த யுத்தத்தில் நாங்கள் கலந்து கொண்டோம். உங்களை நாங்கள் நேசிக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். எந்த நேரத்தில் பெருமானாருடைய துஆவை ஆதரவு வைக்கிறார்கள் பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஜஅல்ஹும் ரிஃபகாஇ ஃபில் ஜன்னah. இறைவா, இவர்களை சொர்க்கத்திலும் என்னுடைய தோழர்களாக நீ, தோழமையாக நீ ஆக்கிவை என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை காதில் கேட்ட மாத்திரத்தில் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மகனார் அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை செஞ்சாங்க. இந்த துஆவை காதில் வாங்கி அடுத்த கணத்தில் என் தாய் சொன்ன வார்த்தை, இந்த உலகத்தில் இந்த துஆவை தாண்டி நாம் வாழ்வதற்கு வேறு என்ன இருக்கிறது? இந்த உலகத்தில் நமக்கு வேறு என்ன இருக்கிறது? இவ்வளவு பெரிய துஆவை நாம் பெற்றிருக்கிறோம். இதை பெறுவதை விடவும் இந்த உலகத்தில் நாம் பெறுவதற்கு வேறு என்ன இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு யுத்தத்தை நோக்கி மீண்டும் அவர்கள் சென்றார்கள். எதிரியை நோக்கி அவர்கள் மீண்டும் சென்றார்கள் என்பதை உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மகனார் அறிவிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பல்வேறு யுத்தங்களில் கலந்து கொண்டவங்க. சையதுனா சித்தீக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் யமாமாவுடன் நடந்த யுத்தத்தில் முசைலமா என்று சொல்லக்கூடிய பொய்யனை எதிர்கொள்வதற்கான அந்த யுத்த களத்தில் பங்கெடுத்தார்கள். அந்த யுத்தத்தில் தான் அவருடைய வலது கை துண்டிக்கப்பட்டது. இந்த மார்க்கத்திற்காக வேண்டி யுத்தத்தில் பங்கெடுத்து கை துண்டிக்கப்பட்ட நிலையில் மக்களிடமிருந்து மறைவாக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு நேரத்தில் மக்கள் எல்லாம் குழுமி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மிம்பரில் நின்று கொண்டிருந்த சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எங்கே உம்மு அம்மாரா என்று அழைத்தார். உம்மு அம்மாரா எங்கே இருக்கிறார்? உம்மு அம்மாரா அவங்க ஒரு ஓரத்தில் இருந்தவங்க வந்தாங்க. அமீருல் முஃமினீனுடைய அழைப்பு, மறுப்பு சொல்லக்கூடாது, அழைக்கப்பட்டால் பதில் தர வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, உங்களுடைய கை துண்டிக்கப்பட்டது என்பதற்காக வேண்டி நீங்கள் மறைந்திருக்கிறீர்களா? மக்களிடத்தில் இதே நிலையில் நீங்கள் வெளிப்படுவதை வெட்கப்படக்கூடிய சூழலில் நீங்கள் மறைந்திருக்கிறீர்களா என்று சொல்லிவிட்டு உங்களுக்கான ஒரு நற்செய்தி இருக்கிறது, நீங்கள் எல்லாம் சொர்க்கவாதிகள் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். நீங்கள் எல்லாம் சொர்க்கத்திற்காக சொந்தக்காரர்கள், சொர்க்கத்தை பெறுவதற்கு நீங்கள் தகுதியானவர்கள் என்ற வார்த்தையை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அத்துணை தோழர்களுக்கு முன்னாலும் யுத்தத்தில் கையிழந்த உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை, அதன் பின்னால் மக்களுக்கு மத்தியில் கை இழந்த நிலையிலும் அவர்கள் சாதாரணமாக அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆண்களுக்கு நிகராக அன்றைக்கு பெண்களும் தியாகத்தினுடைய அர்ப்பணிப்பில் அவர்கள் இந்த மார்க்கத்தினுடைய சத்திய மார்க்கத்தை விளங்கி
இந்த மார்க்கம் எல்லா கட்டங்களிலும் எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி, சத்திய மார்க்கத்தை நிலைத்தோங்கச் செய்வதற்காக வேண்டி யுத்தத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்திலும் ஒவ்வொரு அமல்களிலும் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய வழிகளை அறிந்து அர்ப்பணிப்பு என்கின்ற அந்த உணர்வோடு, ஈமானிய உணர்வோடு நாம் நம்முடைய மார்க்கத்தில் ஒவ்வொரு கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்த சத்திய வழியை நமக்கு போதித்தார்களோ அந்த சத்திய மார்க்கத்தினுடைய வழியை நிறைவாக பின்பற்றி வாழக்கூடிய உன்னதமான நர்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.